மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் மீது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது. ஏன் இந்த குற்றச்சாட்டு, எதற்காக, அவர் என்ன செய்தார்? தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் பல மோசடிகள் ஏற்பட்டு வருவதா நாம பேசி கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் அளிக்குமா அப்படின்னு பார்த்தாலும் இல்ல, எதிர்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது கடும் விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்துக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய ஜனநாயக மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இது சார்ந்த முழு விவரத்தை நாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இன்னைக்கு அரசியல் பழகுவோம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு உங்களை வரவேற்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழும்பிட்டு இருக்கிறத இந்த மாதம் முழுவதும் நாம பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வீடியோ மிக 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 ஒரு முக்கியமான வீடியோ. இந்தியாவில் வாழக்கூடிய மக்களாகிய நாம் இதை நிச்சயமா ஒவ்வொரு நபரும் உணர்ந்தா மட்டும்தான் நம்மை ஆளக்கூடியவர் யார் அல்லது நமக்கான தலைவர் யார், இந்த நியமனத்துல தான் பெரும் பிரச்சனையே நடந்திருக்கு. நம்மை ஆளக்கூடியவர், இந்தியாவிலே நம்மை ஆளக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா, அவருக்கு கீழே நம்மளை ஒடுக்கி 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 ஆண்டு கொண்டு அவர் மட்டுமே மேல போயிருப்பார். இதுதான் ஆளக்கூடியவர். ஆனா தலைவர் என்பவர் அப்படி கிடையாது. தன்னலம் பார்க்காம பிறர் நலம் பார்த்து மக்களுக்கான நற்சேவைகளை களத்துல இறங்கி பார்க்கிறவர் தான் தலைவர். இப்ப ஆளக்கூடியவர் நமக்கு இந்தியாவுக்கு தேவையா இல்ல ஒரு நல்ல தலைவர் தேவையா அப்படிங்கிறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. சரி, நம்ம வாக்களிக்கிறோம்னா எதை நம்பி வாக்களிக்கிறோம்? தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் வாக்களிக்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படின்னு நம்ம மனசுல எண்ணிக்கொண்டுதான் இந்த தலைவர் வந்தாங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு வாக்களிக்கிறோம். ஆனா வாக்களிச்சு பின்னாடி ரிசல்ட் வரும்போது நம்ம வாக்களித்தவர் அங்க தலைவராகலன்னா பெருமனே ஏமாற்றத்துல வரும். இப்படி தொடர் ஏமாற்றத்திலே இருந்தோம்னா தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு சுத்தமா போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்கு நம்ம போய் ஓட்டுலாம் போட்டுக்கிட்டு அங்க நம்ம போடுறத திரும்ப வரப்போது, பேசாம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குறைந்த வாக்காளர்களுடைய ஓட்டை வேறு யாரேனும் அவங்க பேர்லயே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய நிலைமை இன்னும் இந்தியாவுல இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஓட்டுக்கு வாங்க மாட்டோம் நோட்டு அப்படிங்கிறது என்னைக்கு இந்தியாவுல நிலைநாட்டப்படுகிறதோ அன்னைக்குதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகங்களும் மக்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும், வரக்கூடிய தலைவரும் சரியான தலைவர்களா வருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பே என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் தலைவர்கள், கட்சி தலைவர்களை நியமனம் செய்யக்கூடிய பொறுப்பே நம்ம கிட்ட தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்குதுன்னு சொல்லலாம். முதல்வராகட்டும், பிரதமராகட்டும், எந்த அரசியல் கட்சி தலைவராகட்டும், இந்தியாவுக்காவோ தமிழ்நாடோ இல்ல மற்ற மாநிலங்கள், எல்லா மாநிலங்களுக்கான தலைவர்களையும் முதல்வர்களையும் நியமனம் பண்றது நம்மளால மட்டும்தான் முடியும், மக்களால மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் சரியாகத்தான் நியமிக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்வியா இருக்குது. அதுதான் காசு வாங்கிக்கிட்டு இவங்க காசு கொடுக்குறாங்க அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடாம, இந்த தலைவர் வந்தா நம் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுனுச்சுன்னா, ஒரு சமூகம் முன்னேறிச்சுன்னா நாடு முன்னேறும், நாடு முன்னேறினா இந்தியாவே முன்னேறும், எங்கேயோ போயிடலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. சரி, இப்ப தொடர்ந்து இந்த வாரம் இந்த மாதம்ல தேர்தல் ஆணையத்துல பல மோசடிகள் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபியோட மாநில தலைவர் தொகுதியிலேயே வாக்காளர்கள் மோசடி நடந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் எப்பனா மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில கிட்டத்தட்ட 7% வாக்காளர்கள் திடீர்னு அதிகரிச்சதா வந்திருக்கு. அந்த 7% வாக்காளர்கள் 33,295 வாக்காளர்கள் அதிகரிச்சுதான் இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க.
யார் அந்த தலைவர், எதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால், மகாராஷ்டிராவில் பிஜேபியோடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் பவன்குலே அவர்கள் மீது தான் இப்ப குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அவர் இருக்கக்கூடிய தொகுதி கம்தி தொகுதியாமா. அந்த கம்தி தொகுதியில கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட நேரத்துல தான் 33,295 வாக்காளர்கள் எப்படி அதிகரிச்சாங்க? இது புது வாக்காளர்களா, இல்ல பெயரை உடனே சேர்த்துட்டீங்களா, இல்ல ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் உடைய பேர்ல இன்னொரு லிஸ்ட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான எண்ணற்ற கேள்விகள் எழும்புகிறது. இந்த கேள்விக்கெல்லாம் மக்கள் கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் அளிக்கணும்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் அவங்க மேலெல்லாம் புகார் தொடுத்து வழக்கு தொடுக்கணும். இப்ப தேர்தல்ல தான் மோசடி ஏற்பட்டதான்னு பலரால் குற்றச்சாட்டப்படுகிற பொழுது, அப்ப தேர்தல் ஆணையம் தான் முன்னாடி வந்து எந்த தொகுதியில வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க, யார் இருக்கும்போது அதிகரிச்சிருக்கிறாங்க, எப்படி அதிகரிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்து விசாரணை செய்து இந்த தொகுதியில இப்படிதான் இருக்குன்னு அவங்க வந்து வெளிப்படையா உண்மைத்தன்மையா மக்கள் மத்தியில தெரிவிச்சாங்கன்னா மட்டும்தான் அடுத்து தேர்தலில் மோசடி ஏற்படாது. இப்படி இவிஎம் மிஷின்லயே பல மோசடிகள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அடுத்து தேர்தல் நடக்குமா? இல்ல தேர்தல் ஆணையர், இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையரை நியமனம் பண்றதுலயே ஒரு சில கோளாறுகள் இருக்கிறதா நம்ம பேசியிருந்தோம். தேர்தல் ஆணையரை நியமனம் பண்றதுல நிச்சயமா உச்ச நீதிமன்றம் வந்து அதுல தலையிடணும். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் அங்க இருக்கணும். அந்த விதியை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கணும். திரும்பவும் அந்த விதியை கொண்டு வந்தா மட்டும்தான் தேர்தலில் மோசடிகள் ஏற்படாது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து தேர்தலில் மோசடி எடுக்கிறோம். மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கிற நம்பிக்கை அறவே போயிடும். சொல்ல போனா தேர்தல் ஆணையத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்புறம் நாடும் வளராது, நாட்டு மக்களும் வளர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஏதோ போடுறத சாப்பிட்டுட்டு இருக்கிறத வச்சுட்டு தூங்கிட்டு தான் போவாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வரணும்னா நிச்சயமா ஒரு நல்ல தலைவர்களை நியமனம் பண்ணணும். அப்படி நியமனம் பண்ணா மட்டும்தான் நாடு முன்னேறும், நாட்டு மக்களும் முன்னேறுவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டத்தின் வாயிலாக மக்களாகிய உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் கவனமா எடுத்து பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரோ ஒரு மோகத்தாலையும், யாரோ ஒருவர் காசு தராரு, யாரோ ஒருத்தர் ஆதரிக்கிறாரு, உங்களுடைய நலனை மட்டும் பார்க்காம இருக்கக்கூடிய ஜனநாயக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்து, அடுத்து இவங்க வந்தா என்னவெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய 2026 வாக்களியுங்கள். நிச்சயமா நல்ல தலைவர் உருவாகுவாங்க. இப்ப நல்ல தலைவர்களை நியமனம் பண்றது நம்ம சொல்லிட்டோம். சரி, இந்த தேர்தல்ல இப்படியாப்பட்ட மோசடிகள்ல நடக்குதா, இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுவதுமாக பொருத்தப்பட்டு அந்தந்த பூத்துக்கு ஒரு நல்ல அதிகாரிகளோ இல்லை போலீஸையோ இல்லை அந்த பூத் ஏஜென்ட்டுங்களையோ கண்காணிக்கிற விதமாக நம்ம போட்டு யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அப்போவே எல்லாத்தையும் டிஜிட்டல் முறையில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போவே எல்லாத்தையும் ஒரு கணக்கெடுத்து அப்பப்பவே நம்ம அப்டேட்டடாக வச்சுருந்தோம்னா அந்த மோசடி நடக்காது. சரி, மோசடி நடந்ததா நம்ம கூறப்படுகிற பொழுது தேவையான இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி யார் கேட்குறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் கேட்குறாங்களா இல்லை ஆளுங்கட்சி தலைவர்கள் கேட்குறாங்களா, அப்படி கேட்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் முன் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காட்டி இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் காட்டினோம்னா அந்த சந்தேகம் நிவர்த்தியாகும். இப்ப மறுபடியும் அந்த ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வரலான்னு சொல்றாங்க. ஓட்டு சீட்டு முறை கொண்டு வந்தோம்னா அது இன்னும் பழைய காலத்துக்கு போயிடும். இன்னும் டைம் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா இப்ப டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது மறுபடியும் ஓட்டு சீட்டு கொண்டு வந்தோம்னா நீங்களே நினைச்சு பாருங்க, இன்னும் டைம் ஆகும். அப்ப அந்த டைமையும் நம்ம குறைக்கணும். ஒரு வாக்காளர்களாகவும் நம்ம இங்க இருக்கணும்னா இது வந்து ஒரு ஐடியாவோ சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப பீகார் தேர்தலில் செல்போன் மூலமா ஓட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நிச்சயமா
அது மகா மோசடியா போயிடும். செல்போன் மூலமா ஓட்டு போடுறது மொத்தமா ஹேக் பண்ணி யாரு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்துருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தொடர்ந்து இந்த மோசடிகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு சிறப்பு விசாரணை குழு அமைத்து மோசடி யார் செய்தார்கள் அவங்களெல்லாம் நம்ம நிச்சயமா கைது செய்யணும், அவங்கள சிறையில் அடைக்கணும். அப்படியாகத்தான் பங்களாதேஷ்ல தேர்தல் ஆணையர்கள் 2 பேரை கைது செய்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இங்க ஒண்ணு தேர்தல் ஆணையத்தின் மீதுதான் குற்றமா இல்ல ஆளுங்கட்சி மீதுதான் குற்றமா, இதெல்லாம் விசாரித்தால் மட்டுமே தான் அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலையும் மோசடிகள் நடைபெறாது. உங்களுடைய கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.